ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த குலாப் ஜாமுனை ப்ரெட்டில் பண்ணிங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். செய்கிறதும் ரொம்பவே ஈஸி தாங்க. ப்ரெட்டில் ஓரத்தெல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச ப்ரெட் துண்டெல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாலை கலந்து கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பால் நிறைய சேர்த்துற வேண்டாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றி சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து இப்படி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா இந்த குலாப் ஜாமுன் சீக்கிரமாகவே கருகிரும். அதனால் மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. உருட்டி வச்ச உருண்டைகளை நல்ல மிதமான தீயில் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவையும் நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஜீரா ரெடி பண்ணிடலாம். இந்த ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு 1 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதோட 2 ஏலக்காயையும் சேர்த்துக்கோங்க. ஜீரா இப்படி லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும். ஸ்டவ்வை அணைச்சிருங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச உருண்டைகள் மேலே இந்த ஜீராவை போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா சாஃப்டான ஜூஸியான பிரெட் குலாப் ஜாமுன் ஜம்முன்னு ரெடியாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.